பொருள், காலம், தன்மை, தரம் இவற்றைக் கொண்டு நாம் ஒரு பொருளையோ செயலையோ இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று மன அளவில் எல்லை கட்டிக் கொள்கிறோம். அந்த எல்லையின்படி அந்த பொருள் தக்க இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தன்மையுடன் தரத்துடனும் கிட்டாத போது மனவேகம் கொள்கிறது. அத்தகைய வேக நிலையில் சிந்தனையின்றி உடலும் உள்ளமும் செயல்படுகின்றன. ஆராய்ச்சியோடு அந்த வேக நிலையை மாற்றி அமைதி நிலைக்குக் கொண்டு வருவதையே பொறுமை என வேதாத்திரியும் வகுத்துள்ளது. பொதுவாக அறியாமை காரணமாகச் சொல்லாலும் செயலாலும் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதலும் திருப்பி அவருக்கு தீமை செய்யாமல் இருப்பதும் பொறுமை என்று கருதப்படுகிறது. பொறுமையால் மனம் உறுதி அடைகிறது, செயல்திறமை அதிகரிக்கிறது, வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி கிட்டுகிறது. பொறுமையின்மையால் மனம் படபடப்படைகிறது, ஆராய்ச்சி குலைந்து போகிறது, வாழ்க்கையில் தோல்வியே மிஞ்சுகின்றது, பிறரோடு கொள்ளும் நட்பு குலைகிறது, செல்வ வளம் சீரழிக்கிறது. தன்னடக்கம். மன அடக்கம் என்பது எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகும். எண்ணங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அறிவகை கொடுக்கின்றது. கருவிகளான தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், செவிகள் ஆகிய ஐம்புலன்களும்